அளவுக்கு அதிகமான சுகரை வந்து உணவாகவே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இனிப்பு சுவையை வந்து நம்ம குழந்தையிலேருந்தே வந்து பழக்கப்படுத்துகிறோம். அதிகமான இனிப்பு சுவை வந்து நம்ம உடலில் சேர்ற மாதிரி பார்க்குறோம். இனிப்புனா வெறும் இனிப்பு மட்டும் கிடையாது, அரிசியும் சார்ந்ததும் இனிப்பு தான். இனிப்பு சத்தாக தான் அது வந்து உடம்புல போய் சேரும், குளுக்கோஸாக தான் வந்து போய் சேரும். சரிங்களா? நம்ம சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அரிசி சார்ந்த உணவுகளுக்கும் கோதுமை சார்ந்த உணவுகளுக்கும் வயிற்றை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நாம் அந்த உணவுகளை வந்து கொடுத்து வந்து நம்ம பழக்கம். அப்படி கொடுத்துட்டே வரும்போது அது வந்து கொஞ்சம் ஏஜ் ஆக சின்ன வயசில் வந்து நம்ம உடம்பு கொஞ்சம் சமாளிச்சிருது. சரியா? நீங்கள் எவ்வளோ போட்டாலும் இன்சுலினை செக்ரேட் பண்ணி அதை எங்கேயாவது கொண்டு போய் உடம்புல போட்டு அதை வந்து சேவ் பண்ணிவிட்டு அதை ஃபேட்டாக மாற்றி உடம்புல வந்து சேமித்து வச்சிருது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அது எவ்வளோ தான் உழைக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அதால் வந்து ஒரு கஷ்டப்பட ஆரம்பிக்கும். அப்போ கஷ்டப்படும் போது ஒன்று இன்சுலின் செக்ரேட் பண்ணுறது கம்மியாகும். இல்லை அப்படின்னாக்கா அந்த பேன்கிரியாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பேன்கிரியாஸில் தான் வந்து இன்சுலினை வந்து செக்ரேட் பண்ணுற செல்கள் வந்து இருக்குது, அதில் வந்து டேமேஜ் வந்து ஏற்படலாம்.